அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ அண்ட் குவிக் அன்பாக்சிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் கம்பெனி டாட்டா வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரியுது. அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். Mi 11X லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். OnePlus நாட் மாதிரி புது ட்ரேட்மார்க் இந்தியாவில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. OnePlus VANA, OnePlus Moho. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 600ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இந்தியன் கம்பெனி வந்து சிப்செட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான டாடா குரூப் கம்பெனிஸ் தான். இந்தியாவிலே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஆல்ரெடி MediaTek, Qualcomm எல்லாம் ரொம்பவே பாப்புலராக இருக்காங்க. பட் மேட் இன் இந்தியா ஹோம்மேட் சிப்செட் வந்து டாடா குரூப் வழியாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது 4G கிடையாது, 5G சிப்செட் தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 5G சிப்செட்டில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி டாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாட்டா டிஜிட்டல் சர்வீஸ் இது கீழே வந்து 5G எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இப்போ 5G டெஸ்டிங் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் ரீஃபார்மிங் இதுக்காக வந்து டாட்டா குரூப்போ ஏர்டெல்லோட கொலாப் பண்ணி 5G எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து 5G சிப்செட்ஸும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் தெரியுது. கண்டிப்பாக இது ஒரு பிக் அப்டேட்டாக இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த அப்டேட் எதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து HMD குளோபலோட கொலாப் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. HMD குளோபல் அப்படின்னு சொல்லும்போது நோக்கியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட கொலாப் பண்ணி இந்தியாவில் 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதாவும் அதோட ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு இதில் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய C10, C20, C30, C01 Plus இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் C30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் நல்லாயிருக்கு, 6000 mAh கொடுக்குறாங்க. இதில் ஜியோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து இமீடியட்டாக ₹1000 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபர் வந்து ₹4000 பெனிஃபிட் ஆஃபரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெனிஃபிட் ஆஃபர் என்ன அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ ஜியோ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நோக்கியா தரப்புலேருந்து இந்த ஆஃபர் இந்த கொலாபரேஷனில் ஆல்ரெடி ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து நிறைய கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், கூகுள்னு இப்போ HMD குளோபலோடையும் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா ஷட் டவுன் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுலேருந்து வோடஃபோன் ஐடியாவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆல் ஆஃப் அ சடன் வோடஃபோன் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான் ₹449 வந்து டபுள் டேட்டா பெனிஃபிட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ₹449 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB டேட்டா வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. இனிமேல் வந்து ப்ரீபெய்டில் வந்து உங்களுக்கு 4GB டேட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 449 பிளானில் வந்து 4GB டெய்லி டேட்டா இருக்குது, கூடவே 100 SMS இருக்குது. இது 56 டேஸ் வேலிடிட்டியோடு வருது. அதோட வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவரும் இருக்குது. 1 இயர்க்கான Z5 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை வோடஃபோன் யூஸராக இருந்து ப்ரீபெய்ட் யூஸராக இருந்தால் இந்த ஆஃபரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டபுள் டேட்டா ஆஃபர் இப்போ அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஆல்ரெடி கவுண்ட் டவுன்கான டீசர்ஸ் நிறைய இடங்களில் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 4 ப்ராடக்ட்ஸ், அதாவது சாம்சங் உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் Fold3, அதுக்கப்புறம் Z Flip 3 இது ரெண்டும் லான்ச் பண்ணுறாங்க. வாட்ச் அண்ட் பட்ஸ் ப்ரோன்னு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரீ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ப்ரீ புக்கிங் ஆஃபர் நேற்றே நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ₹2000 ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். கூடவே சாம்சங் டேக் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. VIP பாஸ் இருக்குது அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீலாக இருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் பாலிசி, அதாவது வந்து ரிஸ்க் ஃப்ரீ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது ப்ரீ புக் பண்ணி அதுக்கப்புறம் இது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலோ இல்லை ஸ்பெக்ஸ் பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாலும் வந்து 100% ரீஃபண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை புக் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இனிமேல் புக் பண்ண போகிறீங்கனாலும் சரி உங்களுக்கு ₹2000 வந்து கம்ப்ளீட் ரீஃபண்ட் இருக்குது அப்படின்னும் இப்போ டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சாம்சங்.
Xiaomi உடைய Mi Pad 5 இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே கீக் பெஞ்சில் இதோட ஸ்கோர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. நேற்று இதோட அவுட்லுக், இதோட பாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 997, மல்டி கோர் வந்து 3181. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 870 அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இது ஐபிஎஸ் எல்சிடி பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்டைலஸ் பென், இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ஷாமியுடைய Mi Pad 5 இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு. அதோட விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் விவோவுடைய எக்ஸ் சீரீஸில் X70 Pro அண்ட் Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Dimensity சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. சிங்கிள் கோர் வந்து 859, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2638. இந்த ஸ்கோர்ஸோட இது MediaTek Dimensity 1200 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11, சைனாவில் வந்து இது ஆரிஜின் ஓஎஸ்லையும், குளோபலாக இது ஃபன் டச் ஓஎஸ்லையும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு X70 Pro வந்து 50,000, அதே X70 Pro Plus வந்து 70,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், அதுவும் கேமரா சென்ட்ரிக்காகவும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ இது இந்தியாவில் வருதுன்னு. ஃபைனலாக ரியல்மி புக்கான லான்ச் டேட் இப்போ ரிவீலாக இருக்கு. ரியல்மி புக் இந்தியாவில் 11th ஆகஸ்ட் அன்றைக்கி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது ரியல்மி புக் சீரீஸ் இப்படி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 வேரியன்ட்ஸ் ஆஃப் லேப்டாப் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 5மே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட், கொஞ்சம் ப்ரைஸும் உங்களுக்கு வேரி ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது TUV ரேலன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆனதில் வந்து இது வந்து 54 வாட் பேட்டரியோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ரியல்மி புக் இந்தியாவில் ஆகஸ்ட் 11. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய GT சீரிஸ் இந்தியாவில் ஆகஸ்ட் 18 லான்ச் ஆக போகிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. GT மாஸ்டர் எடிஷன், GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளரேஷன் எடிஷன். இதில் வந்து GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் ஆகிற மாதிரி வந்து ஆல்ரெடி ப்ரைஸஸ் நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்கக்கூடிய மாஸ்டர் எடிஷனும் வந்து இவங்க பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அவைலபிலிட்டி டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டீசர்ஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் GT சீரிஸ் ஆகஸ்ட் 18 அன்றைக்கி இந்தியாவில். ஸோ ஷாமியுடைய Mi Mix 4 இன்றைக்கி சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், இதோட டிசைன், கேஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய Mi 11 மாதிரி இருந்தது, கர்வ்டு டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. இப்போ இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Snapdragon 888+ தான் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே 6.67 inches ஃபுல் HD + 120 Hz AMOLED பேனல் டால்பி விஷனோட இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 120 வாட் வயர்ட் சார்ஜர், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜர், கூடவே கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட் இருக்குது. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. UWB பேண்டோட கொடுத்துருக்காங்க. UWB பேண்ட் NFC சப்போர்ட்டுன்னு எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட இது இன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்க. இது வெறும் சைனாவில் மட்டும்தான் கொடுக்குறாங்களா, இல்லை கமர்ஷியலாக எல்லா இடங்களையும் லான்ச் பண்ண போகிறாங்களான்னு இன்னைக்கு தான் தெரியும். OnePlus பிராண்டு கீழே பாப்புலராக இருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து OnePlus நாட் சீரிஸ் தான். ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து 2 புது சீரீஸ் வர போகிறதா தெரியுது. அதுவும் இந்தியாவில் இதோட ட்ரேட்மார்க்கே ஃபைல் பண்ணிட்டதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து OnePlus VANA. யூ ஹர்ட் இட் ரைட், OnePlus VANA இந்த பேரில் தான் வந்து ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று OnePlus Moho, அதாவது ரெண்டுமே இந்தியாவில் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 புது சீரீஸ் OnePlus பிராண்டு கீழே வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் மாதிரி வந்து அப்பர் மிட்ரேஞ்சாக இருக்குமா, இல்லைனா வந்து பட்ஜெட் அண்ட் மிட்ரேஞ்ச் கேட்டகரியா அப்படின்னு தெரியல. பட் OnePlus பிராண்டு கீழே இன்னும் 2 புது சீரீஸ் OnePlus VANA அண்ட் OnePlus Moho நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ ஃபைனலாக Motorola H20 சீரீஸுடைய இந்தியா லான்ச் டேட் வந்து டீசர் மூலமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் ஆகஸ்ட் 17 அன்றைக்கி லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதோட டேக்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்லிம்மஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே கொடுத்துருக்காங்க. பொதுவாக Motorola ஸ்மார்ட் ஃபோன்னாவே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் இந்த வாட்டி ஸ்லிம்மாக இவங்க லான்ச் பண்ண போகிற மாதிரி தெரியுது. அகைன் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் Motorola H20, இதுக்கப்புறம் Motorola H20 Lite இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் H20 Snapdragon 778 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது.
பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். OnePlus கீழே வரப்போகிற புது சீரீஸுடைய பேர் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 50 வாட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தளபதி ரஞ்சித். கங்க்ராச்சுலேஷன் தளபதி ரஞ்சித். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.